ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். தக்காளி சாதம் செய்கிறதுக்கு மெயினாக நல்ல பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 15 பல் போல் சின்ன சின்னதாக பூண்டு உரித்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். சாதம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 படி அளவுக்கான அரிசியை நம்ம தண்ணியில் எடுத்து ஊற வச்சிடலாம். இல்லைனா 1 கப் அளவுக்கு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தக்காளி சாதத்துக்கு கிராம்புடைய அந்த காரத்தன்மை வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் ஒரு 5-6 கிராம்பு போட்டுக்கிறேன். சின்னதாக 2 இலை போட்டுக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பச்சை மிளகாய், நம்ம எடுத்து வச்ச பூண்டு, இஞ்சி 2யும் நல்லா 1 2 இடித்து சேர்த்துக்கிறேன். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறத விட இந்த மாதிரி பூண்டு இஞ்சி இடித்து சேர்த்தோம் அப்படின்னா அதோடைய ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த 2 வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பொன்னிறமாகிற வரைக்கும். நான் வந்து சின்ன சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால ஒரு 7-8 தக்காளி போல் எடுத்துருக்கிறேன். ரொம்ப குட்டி குட்டியாக தான் வீட்டில் கிடச்சிது. ஒருவேளை நமக்கு வந்து உங்களுக்கு வந்து மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 3லேருந்து 4 எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வந்து பெருசு பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு சாதம் சாப்பிடும் பொழுது ரொம்ப குட்டி குட்டி தோல் எல்லாம் மாட்டாமல் இருக்கும். அதே சமயத்தில் வேண்டாம் அப்படின்னா எடுத்து வைக்கவும் ஈஸியாக இருக்கும். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா தக்காளி பேஸ்ட் மாதிரி வதங்கி வரணும். அது வரைக்கும் பொறுமையாக வந்து வதக்கி கொடுத்துக்கலாம். தக்காளி சாதம் செய்யும் பொழுது பழுத்த தக்காளி அதோட நல்ல தக்காளியை வதக்கிடணும். அப்போ தான் அதோடைய சாரெல்லாம் முழுமையாக இறங்கி நமக்கு சாதம் நல்ல டேஸ்ட்டாகவும், அதோட நமக்கு தக்காளி சாதம் அப்படின்னாவே அந்த ஒரு இளஞ்சிவப்பு நிறம் நமக்கு வரும், அதுவும் வரும். அர்ஜென்ட் பட்டு நம்ம வந்து ரொம்ப தக்காளி வதங்காமையே சாதம் குக்கரில் வந்து அரிசிலாம் போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. நம்ம வதக்கி கொடுக்கும் பொழுதே தக்காளியை லைட்டாக ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் வெந்ததுக்கப்புறம் லைட்டாக அமுக்கி கொடுத்து இந்த அளவுக்கு கூழ் மாதிரி வேக வச்சிடுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நமக்கு எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் வந்து நம்ம ஆல்ரெடி மிளகாய் போட்டிருக்கிறதுனால நல்லா காரம் இருக்கும், அதனால் கம்மியாக சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நான் 1 கிளாஸ் அளவுக்கு அந்த ஒரு காப்படி வந்து அரிசி எடுத்துருக்கிறதுனால 1க்கு 2 மடங்குங்கிற அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி இது வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான். நான் வந்து ஒரு கை அளவுக்கு கொஞ்சம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச கேரட், ஒரு 2 பீன்ஸை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூட வேக வச்ச பட்டாணி ஒரு கை அளவுக்கு, எல்லாமே ரொம்பவே கம்மியான அளவு தான். இது 3மே வந்து உங்களுடைய விருப்பம்தான். நம்ம வந்து இது சேர்த்து செய்யும் பொழுது தக்காளி சாதம் சாப்பிடும் பொழுது அங்கங்கே சின்ன சின்ன கேரட், பீன்ஸ், பட்டாணி கிடைக்கும் பொழுது நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது வந்து விருப்பம் இல்லை அப்படின்னா இப்போ இதை 3 மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்றது எல்லாமே ஒரே ப்ரொசீஜரில் நம்ம செய்யலாம். நான் வந்து 2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்க போகிறேன். நம்ம தக்காளி வெங்காயத்தில் நம்ம ஆல்ரெடி நல்லாவே வதக்கிட்டோம், அதனால் கொதிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை வந்து கூட குறைய இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உப்பு. இப்போது நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருந்த அரிசி எடுத்து உள்ளே போட்டுடலாம். நான் இன்றைக்கி ஜீரா ரைஸ் தான் வந்து எடுத்துருக்கிறேன். தக்காளி சாதத்துக்கு வந்து பச்சை அரிசி, ஜீரா ரைஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு வேளை உங்களுக்கு எந்த ரைஸ் கிடைக்குதுனாலும் பரவாயில்ல, 1க்கு 2 மடங்கு இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த அரிசி எடுக்கிறீங்களோ ஆல்ரெடி எப்படி குக்கரில் வைக்கிறது யூஸ் பண்ணிங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் வந்து குக்கர் க்ளோஸ் பண்ண போகிறேன். தக்காளி சாதத்துக்கு அந்த கிராம்பு, இஞ்சி பூண்டோடைய ஃப்ளேவர், பச்சை மிளகாய் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் விட்டு நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகணும்.
நம்மளாக வந்து எடுத்து விடக்கூடாது. அதுவாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான தக்காளி சாதம் நமக்கு பொல பொலன்னு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகளோட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேவைப்பட்டால் நீங்கள் வந்துட்டு லைட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு கடைசியாக இப்போ நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து எடுத்து சாப்பிடலாம். ஏன்னா வந்து வேகும் பொழுது மேலே கீழே அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் வந்து மிதந்திருக்கும். அதனால் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.